இந்த தீவிரவாத தாக்குதல் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 10-15 நிமிடம் எல்லாரையும் சுட்டு அவங்களையெல்லாம் உயிரிழக்க செய்துட்டு அவங்க தப்பிச்சு போகிற அடுத்த ஒரு 15-20 நிமிடம் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு வீரர் கூட இராணுவ வீரர் கூட இல்லை. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 35-40 நிமிடங்கள் வந்து அந்த இடத்துல யாருமே இல்லாமல் போனது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்படி பாதிக்கப்பட்ட மக்களையும் அங்கே உள்ள அலறி அடித்து பரிதவித்தவங்களையும் காயமடைந்தவர்களையும் அங்கே உள்ளூரில் இருந்த அந்த இஸ்லாமியர்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள தூக்கிட்டு போயிட்டு இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாரு, அந்த காஷ்மீரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் நபர் இளைஞர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் தன்னுடைய தோளில் சுமந்துட்டு, ஏன்னா நடக்க முடியாத அவரை தன்னுடைய தோளில் குழந்தையை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு காப்பாற்றுறாங்க. அவங்களுக்கு தேவையான முதலுதவிகளை அங்கே உள்ள இஸ்லாமிய மக்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்துவா முஸ்லீமாங்கிற பிரச்சனையே எழவில்லை. ஆனால் அந்த இடத்துக்கு போன சில அரசியல்வாதிகள், அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க இது ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனை மாதிரி பிரித்து விடுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு, ஆக எப்படியா இருந்தாலும் இந்த கொடூர செயல் செய்தவன் எவனாக இருந்தாலும் அவன் வந்து மிக கடுமையாக தண்டனை பெறக்கூடிய ஆள், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இதை வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய இந்து முஸ்லீம் பிரச்சனையை, ஒரு குழப்பத்தை, ஒரு கலவரத்தை, ஒரு இஸ்லாமிய மக்கள் மேலே இந்த நாட்டில் உள்ள மற்ற இந்து மக்கள்கிட்டேருந்து ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய ஒரு சிலருடைய எண்ணத்தை வந்து நிச்சயமாக நம்ம வந்து ஆட்சேபிக்கணும். காரணம் வந்து போன உயிர் வந்து இந்து உயிரா முஸ்லீம் உயிராங்கிறது முக்கியம் இல்லை, அது மனிதனுடைய உயிர். அந்த மனிதன் உயிர் இந்த மண்ணிலிருந்து அநியாயமான உரிமை எடுக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும், ஏன் உலக நாடுகள் எல்லாமே, அரபு நாடுகள் உட்பட இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அரசியல் ஆயிரம் நேர்களுக்கு காஷ்மீரில் பகல்காமில் நடந்த மிக கொடுமையான மனிதாபம் இல்லாத ஒரு தாக்குதல் வந்து யாருமே மனசு ஏற்றுக்க முடியாத ஒரு கொடூர செயல். ஏதுமறியாத அப்பாவி பொதுமக்கள் 2 நாள் 3 நாள் ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்த அந்த எந்த ஒரு பாவமும் அறியாத அந்த பொதுமக்கள் மேலே கொடூரமான தாக்குதல் நடத்தி அவங்க உயிர்களை பலி வாங்கின அந்த கொடியவர்கள் வந்து தீவிரவாதிகள்னு சொன்னாலும் கடுமையான மிருக குணம் கொண்ட தீவிரவாதிகள். இவங்க வந்து எந்த கொள்கையும் இல்லாதவங்க, கோழைகள். இவர்கள் யாராக இருந்தாலும் இவர்களை வந்து கடுமையாக தண்டிக்கணும், சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி இது போன்ற செயல்களில் இனிமேல் யாரும் ஈடுபட கொஞ்சம் கூட துணிவு வரக்கூடாதுங்கிற அளவுக்கு இவர்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து இன்னைக்கு இந்திய மக்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் வந்திருக்குது. அதுவே தான் நம்ம கருத்தாகவும் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த காஷ்மீர் பகல்காமில் உயிரிழந்த 26 இன்னுயிர்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கலையும், படுகாயமடைஞ்ச 17 நபர்கள் வந்து விரைவில் குணம் பெறணுங்கிற நம்மளுடைய பிரார்த்தனையும் ஆறுதலையும் தெரிவிச்சுட்டு இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த காஷ்மீர் சம்பவத்தில் வந்து பல அதிர்ச்சி தகவல்கள் வந்திருக்குது. இதற்கெல்லாம் வந்து என்ன காரணம், இப்படி நடக்கிறது சாதாரணமாக எடுத்துக்க முடியுமா, இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அழுது புலம்லாம் இதுக்கு தீர்வாகுமா, அல்லது இது போன்ற ஒரு கொடுமையான ஒரு தாக்குதலை வந்து எதுவும் அறியாத அப்பாவி மக்கள் மேலே நம்ம நிகழ்த்தினா அது நியாயமாகுமா, அதுக்காக நம்ம சும்மா எதுவும் செய்யாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற பலதரப்பட்ட கேள்விகள் வந்து இன்றைக்கி உலா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேள்விகளுக்கு விடை தர்றதுக்கு முன்னாடி அந்த காஷ்மீரில் என்ன நடந்துச்சுங்கிறது பல வகையான ஊடகங்கள் வழியாகவும் வலைதளங்கள் வழியாகவும் நம்ம அறிந்திருந்தாலும் சுருக்கமாக சொல்லிவிட்டு உள்ளே போய் மற்ற கருத்துக்களை பகிர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்தோடு நம்ம உள்ளே போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் சில நிமிடங்கள் முழுமையாக பார்த்துட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த அரசியலை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நாட்டில் நடக்கக்கூடிய நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான சார்பும் இல்லாமல் நடுநிலையாக உள்ளது உள்ளபடி அப்படியே உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சோர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். உலகத்திலேயே மிக
ரம்மியமான சுற்றுலாத்தலங்கள் பல இருந்தாலும் இந்தியாவில் வந்து காஷ்மீரில் அந்த எல்லாரும் போற்றி பாராட்டக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த பஹல்காம் இருந்திருக்குது. இங்கே வந்து சுற்றுலாவுக்கு வந்த பயணிகள் சுமார் 2000 பேர் கூடியிருந்த இடத்துல திடீர்னு ஒரு தீவிரவாத கூட்டம் 4 பேர் இராணுவ உடையில் வந்து அங்கே இருந்த மக்களையெல்லாம் துப்பாக்கியால் வந்து ஈவு இறக்கம் இல்லாமல் சுட்டிருக்காங்க. இந்த தாக்குதலில் வந்து ஒரு இதுவரைக்கும் நடக்காத ஒரு வித்தியாசமான நடைமுறை நடந்ததாக சொல்கிறாங்க. சுட்டது எல்லாருமே வந்து பெண்களை விட்டுட்டு ஆண்களை மட்டும் சுட்டிருக்காங்க. இப்போ பெண்களை ஏன் சுடலைங்கிற ஒரு கேள்விக்குறி. இன்னும் சிலர் வந்து சொன்னாங்க, அப்படி சுடும் பொழுது நீ இந்துவா முஸ்லீமானு கேட்டுட்டு சுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து செய்தி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஆண்களை வந்து அவர் வந்து உள்ளாடைகளை அகற்றி அவர் இஸ்லாமியரா அல்லது இஸ்லாமியர் அல்லாதவராங்கிற அடையாளத்தை பார்த்துட்டு சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இதெல்லாம் நடந்தது உண்மைதானா? அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு வகை மதத்திற்கு மட்டும் எதிராக வந்து செய்தாங்களா? அப்படி செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி வர்றப்ப இல்லை அந்த துப்பாக்கி சூட்டில் ஒரு முஸ்லீமும் இறந்துருக்கிறாரு. அந்த முஸ்லீம் வந்து குதிரையை வச்சு, அதாவது அந்த பகல்காமுக்கு வந்து வாகனங்களில் போக முடியாது, ஒரு ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும், நடந்து போகணும். ஒரு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடக்க முடியாதவங்க வந்து குதிரையை பயன்படுத்தி போவாங்க. அப்படி குதிரையை பயன்படுத்தி அந்த டூரிஸ்ட்டுகளை கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு பல குதிரை ஓட்டிகள் இருந்தாங்க. அப்படி உள்ளவர் தான் ஒருத்தர் சையத் உசேன் ஷாங்கிற அந்த காஷ்மீர்காரரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய குதிரையில் வந்த அந்த சுற்றுலா பயணியான அந்த இந்து சகோதரரை காப்பாற்றுறதுக்காக கடுமையாக போராடி இருக்கிறாரு. ஒரு கட்டம் எப்படின்னா, அந்த சுட வந்த அந்த தீவிரவாதிகளை எதிர்த்து தாக்கி அவன் கையில் இருந்த துப்பாக்கியை வந்து பிடுங்கியிருக்கிறாரு. ஏன்னா அவருடைய ஒரே நோக்கம் இங்கே வந்த அந்த சுற்றுலா பயணி வந்து இறந்துடக்கூடாது அப்படின்ட்டு அந்த தீவிரவாதியை எதிர்த்து போராடி இருக்கிறாரு. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அவரையும் சுட்டிருக்கான். அப்போ அவரையும் இறந்து போயிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து இந்த தீவிரவாத தாக்குதல் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 10-15 நிமிடம் எல்லாரையும் சுட்டு அவங்களையெல்லாம் உயிரிழக்க செய்துட்டு அவங்க தப்பிச்சு போகிற அடுத்த ஒரு 15-20 நிமிடம் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு வீரர் கூட இராணுவ வீரர் கூட இல்லை. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 35-40 நிமிடங்கள் வந்து அந்த இடத்துல யாருமே இல்லாமல் போனது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்படி பாதிக்கப்பட்ட மக்களையும் அங்கே உள்ள அலறி அடித்து பரிதவிச்சவங்களையும் காயமடைந்தவர்களையும் அங்கே உள்ளூரில் இருந்த அந்த இஸ்லாமியர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள தூக்கிட்டு போயிட்டு, இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாரு, அந்த காஷ்மீரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் நபர் இளைஞர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தரை தன்னுடைய தோளில் சுமந்துக்கிட்டு, ஏன்னா நடக்க முடியாத அவரை தன்னுடைய தோளில் குழந்தையை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு காப்பாற்றுறாங்க. அவங்களுக்கு தேவையான முதலுதவிகளை அங்கே உள்ள இஸ்லாமிய மக்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்துவா முஸ்லீமாங்கிற பிரச்சனையே எழவில்லை. ஆனால் அந்த இடத்துக்கு போன சில அரசியல்வாதிகள், அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க இதை ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனை மாதிரி திருத்தி விடுறதுக்கான முயற்சியை ஈடுபட்டு உங்களை யார் சுட்டதுன்னு சொல்கிறப்ப யாரோ 4 பேர் வந்து சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்துவான்னு கேட்டு சுட்டாங்கன்னு சொல்லு, இந்துவா கேட்டு சுட்டாங்கன்னு சொல்லி இவராகவே என்ன சொல்லி கொடுக்குறாரு, அவங்க அப்படிலாம் கேட்கலைங்க அப்படின்னு அவங்க மறுப்பு சொல்கிற காட்சிகளும் இப்போ வந்து வலைதளங்களை வர ஆரம்பிக்குது. ஆக எப்படியா இருந்தாலும் இந்த கொடூர செயல் செய்தவன் எவனாக இருந்தாலும் அவன் வந்து மிக கடுமையாக தண்டனை பெறக்கூடிய ஆள், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இதை வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய இந்து முஸ்லீம் பிரச்சனையை, ஒரு குழப்பத்தை, ஒரு கலவரத்தை, ஒரு இஸ்லாமிய மக்கள் மேலே இந்த நாட்டில் உள்ள மற்ற இந்து மக்கள்கிட்டேருந்து ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய ஒரு சிலருடைய எண்ணத்தை வந்து நிச்சயமாக நம்ம வந்து ஆட்சேபிக்கணும். காரணம் வந்து போன உயிர் வந்து இந்து உயிரா முஸ்லீம் உயிராங்கிறது முக்கியம் இல்லை, அது மனிதனுடைய உயிர். அந்த மனிதன் உயிர் இந்த மண்ணிலிருந்து அநியாயமான உரிமையில் எடுக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும், ஏன் உலக நாடுகள் எல்லாமே, அரபு நாடுகள் உட்பட இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து யாருனாலும் நடத்தப்பட்டிருக்குங்கிற ஒரு சந்தேகம் வர்றப்ப லஷ்கர் இ தொய்பாவுடைய நிழல் அமைப்பாக இருக்கிற தி ரெசிடென்சி ஃப்ரண்ட்டுங்கிற ஒரு அமைப்பு தான் இதை நடத்தினதாக சொல்கிறாங்க. அந்த அமைப்போட பொறுப்பேற்றுக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த நிலையில் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்கிறாரு,
இந்த கொடூரமான தாக்குதலுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு இது எந்த தொடர்பும் இல்லைங்கிற அவருடைய மறுப்பு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. இந்த மறுப்பு அறிக்கையை கொடுத்துறதுக்கு ஒரு புறம் இன்னொரு பக்கம் ஒரு செய்தி என்ன வருதுன்னா, பாகிஸ்தான் அதிபர் 30 வருடங்களாக இந்த தீவிரவாதிகளுக்கு உதவி செய்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா ஏதோ இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு செய்தி ஒளிபரப்பப்படுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு, அந்த மேற்கத்திய நாடுகளுக்கு சில சூழ்நிலைகளால் அங்கே நிகழக்கூடிய சம்பவங்களுக்காக நாங்கள் சில தீவிரவாதிகளுக்கு உதவி வந்தது உண்மைதான் அப்படிங்கிறாரு அவர். அதாவது இந்த பாகிஸ்தான் எப்போவுமே அமெரிக்காவுக்கு ஒரு ஆதரவான நாடாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவுக்காக சில தீவிரவாத செயல்களுக்கு இவங்களும் உடந்த போனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் சொல்ல வர்றாரு. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஆள் அனுப்பிச்சோண்டோம், இதை நாங்கள் செய்தோம்டோ அந்த பாகிஸ்தானுடைய அமைச்சர் சொல்லலை. ஆனால் இந்த செய்தியை திருச்சி வெளியிடுறப்ப ஏதோ பாகிஸ்தான் அரசாங்கமே ஒத்துக்கிட்ட மாதிரியும் அவருக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்த சொன்னாங்கன்னு ஒத்துக்கிட்ட மாதிரியும் ஒரு செய்தி ஒளிபரப்புறத இது ஒரு ஊடகத்துறைக்கு தர்மம் இல்லாத செயல்னு சில வர்ணனை பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்கிறப்ப இந்த காஷ்மீரில் மட்டும் இப்படி பிரச்சனைகள் நடக்கிறது இதுதான் புதுசா, இதுக்கு முன்னாடி இது நடக்கலையா, இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விகளுக்கு முன்னாடி ஏற்கனவே 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி காஷ்மீர் மாநிலத்தில் 370ங்கிற ஒரு சிறப்பு அந்தஸ்தை இந்த ஒன்றிய பாஜக அரசு நீக்கினாங்க. அவங்க நீக்கிறப்ப என்ன சொன்னாங்க, இந்த காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த 370 சிறப்பு அந்தஸ்து தான். இதை நீக்கிட்டோம்னா அங்கே அமைதி வந்துடும், அதை நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம்னு சொல்லிவிட்டு அந்த 370வது சிறப்பு அந்தஸ்தை நீக்கினாங்க. நீக்கிறதுடைய நோக்கம் என்னென்னா, அந்த 370 சிறப்பு அந்தஸ்து என்னென்னா, காஷ்மீர் ஏற்கனவே ஒரு மன்னர் ஆட்சியில் இருந்துச்சு, ஒரு தனி நாடு மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்த அந்த காஷ்மீரை என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் சேர்க்குறாங்க. இந்தியாவில் சேர்க்குறப்ப அதுக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்குறாங்க. ஒரு மன்னராட்சியில் இருந்த ஒரு நாட்டுக்கு அதை விட கொஞ்சம் கீழே கொண்டு மாநில அந்தஸ்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க, சரிங்க நாங்கள் உங்கள் இந்தியா கூடவே இருக்கிறோம், நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் அந்த மன்னராட்சி நிலையிலேருந்து கீழே மாநில அரசாகவும் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு சலுகை கொடுங்கங்கிறப்ப அது என்ன சலுகைன்னு அவங்க கேட்குறப்ப இந்த காஷ்மீரில் உள்ள நிலங்களையும் வாங்கக்கூடிய அந்த உரிமை இந்த காஷ்மீர் மக்களுக்கு மட்டும்தான் இருக்கணும், வெளியில் இருக்கிற யாராச்சும் இங்கே நிலங்களை அவங்க கொள்முதல் பண்ணிடக்கூடாது, இங்கே கட்டிடங்களை கட்டக்கூடாது, இங்கே ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கேட்குறாங்க. இதற்கு ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே அவங்களுக்கு அந்த சிறப்பு 370வது பிரிவு கொடுக்கப்படுது. சரி, இது காஷ்மீருக்கு மட்டும் கொடுக்கப்படுதுன்னா இல்லை, இது போன்ற பல மற்ற மாநிலங்களுக்கும் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சிக்கிம் போன்ற சில மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த மாநிலங்கள்லாம் அந்த 370 இன்றைக்கி அமலில் இருக்குது. ஆனால் காஷ்மீரில் மட்டும்தான் நீக்கப்பட்டிருக்கு. அப்போ காஷ்மீரில் நீக்கப்பட்ட அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் மன்னர் ஆட்சியில் இருந்தவங்களை கொண்டாந்து மாநிலமாக்குனீங்க, அந்த மாநிலத்தில் இருந்தவங்களுக்கு ஏதாவது சிறப்பு சலுகைனா 370 கொடுத்தீங்க, அந்த 370 எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் எங்கள் மாநில அந்தஸ்தையும் குறைச்சிட்டு அதை 3ஆக உடைச்சி யூனியன் பிரதேசமாக்கி கிட்டத்தட்ட அங்கே உள்ள ஒரு முதலமைச்சருடைய அதிகாரத்தை கூட அந்த மாநில உரிமையோடு ஆட்சி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தி அந்த எல்லா விதமான கட்டுப்பாட்டையும் நீங்கள் ஒன்றிய அரசுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமும் கவலையும் தங்களை தரந்தாழ்த்தி விட்டுட்டாங்களோங்கிற வேதனையும் அந்த காஷ்மீர் மக்களுக்கு அன்னைக்கு இருந்துச்சு, இன்றைக்கி இருக்குது, இனி என்றைக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மாநிலத்தை உள்ள கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அதிகாரம் பூரா உள்துறைக்கு போயிடுச்சு. அப்போ அதற்கு பொறுப்புதாரி உள்துறை மந்திரி அமித்ஷா அவர்கள் தான். அதே போல் இராணுவத்தை நிர்வகிக்கிற ராஜ்நாத் சிங்கு அதுக்கு பொறுப்புதாரி, எல்லாத்துக்கும் சேர்ந்த பிரதம மந்திரியாக இருக்கிற மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு பொறுப்புதாரி. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, 370 எடுத்துட்டா இந்த மாநிலம் தீவிரவாதம் இல்லாத ஒரு மாநிலம் ஆகிடும், இதை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவோம், ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு அமைதியை நிலைநாட்டிடுவோம், அப்போ உலகளாவிய மக்கள்லாம் அங்கே சுற்றுலா வருவாங்க, அது மிக உயர்ந்த ஒரு சுற்றுலாத்தலமாக மாறும் அப்படின்ட்டு நம்பிக்கை கொடுத்ததுனால
இப்போ அந்த இடத்துக்கு மக்கள் வர ஆரம்பித்தாங்க. அப்படி வரக்கூடிய மக்கள் இந்த பஹல்காம்ங்கிற ஒரு இடம் வந்து ஒரு மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரம்யமான அழகான சுற்றுலாத்தலம். அங்கே வந்து ஒரு 2000 பேர் கூடியிருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு இராணுவ வீரர் கூட காவலுக்கு இல்லாத சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? அப்போ நீங்கள் கொடுத்த அந்த உத்தரவாதத்தை நம்பி தானே வெளிநாட்டு அந்த மற்ற மாநிலங்களில் மக்கள்லாம் இங்கே வந்தாங்க. ஆனால் அங்கே எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய கொடூர தாக்குதல் நடந்துச்சு. இதுக்கு யார் பொறுப்புங்கிற கேள்வி இன்றைக்கி பொதுவாக அரசியல் சார்பற்ற நிலையில் எல்லார்ட்டையும் வருது. இதற்கு வந்து யார்கிட்டேருந்தும் பதில் வரல. சரி, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இதற்கு தீர்வு யார் இதில் ஈடுபட்டாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறத மாற்று கருத்தே இல்லை. இந்த தாக்குதல் நடந்த அன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாங்க. அப்போ சுற்றுப்பிரயாணம் போன அந்த மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த சுற்றுப்பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு இந்தியா வர்றாரு. இந்தியா வர்றவர் ஒரு சர்வகட்சி ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறாரு, ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு நரேந்திர மோடி அவர்களே வரலைங்கிறது தான் இப்போ ஏன்கிற மாதிரி பலரும் கேட்குறாங்க. குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த நிதி மந்திரியாக இருந்த மாண்புமிகு ப. சிதம்பரம் அவர்களோட ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுக்கக்கூடிய பேட்டிலையும் இதை குறிப்பிடுறாரு. அந்த கூட்டத்துக்கு குறைந்தபட்சம் பிரதமர் வந்திருக்கணுமா இல்லையா? அவர் வர்றதுக்கு காரணம் வந்து அந்த எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அந்த கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு அவர் அந்த கூட்டத்துக்கே வரலை. இன்னும் சொல்ல போனால் அந்த காஷ்மீருக்கு அவர் போயிருக்கணுமா இல்லையா? அந்த இடத்துக்கும் அவர் போகலை, அமித்ஷா மட்டும்தான் போனார். ஆனால் அதே சமயம் இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த கூட்டத்துக்கும் வராமல் காஷ்மீருக்கும் போகாமல் பீகார் பாட்னாவில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் போயிட்டு இந்த தாக்குதலை பற்றி பேசுகிறாரு. அப்போ இந்த தாக்குதலை பயன்படுத்தி அங்கே போய் வாக்கு சேகரிக்கிறாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி பெரும்பாலான கட்சிகள், அரசியல் கட்சிகளும் நடுநிலையாளர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாட்டில் நடந்த ஒரு சோகத்தை வந்து எண்ணி வருத்தப்பட்டு அதுக்கு தீர்வு காண வேண்டிய முயற்சிகள் ஈடுபடுறதுல முழு கவனம் இல்லாமல் இதையும் அரசியலாக்கி இவங்க வந்து இப்படி தேர்தல் ஆதாயம் பெற நினைக்கிறாங்களோங்கிற சந்தேகம் வந்து சிலருக்கு வர்றது சரிதானா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இப்போ எல்லாருக்கும் வந்திருக்கு. இப்போ இந்தியா வந்த உடனே அந்த ஒன்றிய அமைச்சர்கள் குழு கூடி சில முடிவுகளை எடுத்தாங்க. அது வரவேற்கத்தக்கது தான். குறிப்பாக அந்த அட்டாரி வாகா எல்லை மூடுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்பவும் உள்ளபடி அதை மூடுவாங்க பிரச்சனைன்னு வர்றப்ப. பாகிஸ்தானியர்களை இந்தியாவுக்குள் பயணிக்க தடை விதிக்கிறாங்க. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்ற அதிகாரிகளை வந்து வெளியேறணும்னு சொல்கிறாங்க. சிந்து நதி நீர் பகிர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறாங்க. பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்திய அரசு வந்து அந்த அமைச்சரவை கூடி எடுக்கிற முடிவுகளாக இருக்குது. இதுக்கு எதிர்வினையாக பாகிஸ்தான் தரப்பில் வந்து சிந்து நதி நீர் வழங்குறதை நீங்கள் நிறுத்துறது வந்து இது வந்து ஒரு போர் நடவடிக்கை அப்படின்னு அவங்க வந்து குற்றம் சுமத்துறாங்க. பாகிஸ்தான் வந்து அதோடைய வான்வெளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வான்வெளியை வந்து மற்ற நாடுகள் போகாத அளவுக்கு விமான வான்வெளியை மூடுறதா அறிவிக்கிறாங்க. இந்தியாவில் நடைபெறும் அனைத்து வகை வர்த்தகங்களுக்கும் அவங்களும் நிறுத்திக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால பாகிஸ்தான் வழியாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அநேக போக்குவரத்துக்கு வந்து இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிறது ஒரு உண்மையான சூழ்நிலையாக இருக்குது. இப்படிலாம் இருக்கிறப்ப இந்த ரெண்டு நாடுகளும் ஒருத்தர் குற்றம் சுமத்திட்டு இருக்கிறப்ப இதுக்கு என்ன தீர்வு? இந்த தீர்வு ஏற்படுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியது கட்டாயம். தாக்குதல் நடத்தவங்களுக்கு பதிலடி கொடுக்குறதும் தாக்குதல் நடத்தவங்களை கண்டிக்கிறதும் நிச்சயம் தேவை. அதே சமயம் இனிமேல் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறப்ப இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறப்போலாம் ஒரு தேர்தல் வருது, அந்த தேர்தலில் இது வந்து பிரச்சாரம் செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு கவலையும் சந்தேகமும் ஒரு நடுநிலையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் வருது. உதாரணமாக 2019 புல்வாமா தாக்குதல் நமக்கெல்லாம் தெரியும். 40 RPF வீரர்கள் ஒரு பஸ்ஸில் அழைத்து செல்லப்படுறாங்க. அப்படி அழைத்து செல்லப்படுறப்போ அவர்களை எதிர்நோக்கி ஒரு தீவிரவாத கும்பல் வந்து தாக்குதல் பண்ணி 40 வீரர்கள் உயிர் போகுது. நாடே அதிர்ந்து போச்சு. அந்த நிகழ்வெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த சமயம்
அங்கே கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் என்ன சொல்கிறாரு, அவருடைய பதவி காலம் முடிஞ்ச பிறகு ஒரு செய்தியை வெளியே சொல்கிறாரு. அந்த 2019 புல்வாமா தாக்குதலில் பலியான அந்த வீரர்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அழைத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறப்ப நான் மத்திய அரசை ஒன்றிய அரசிட்ட வந்து கோரிக்கை வச்சேன், இந்த பாதையில் இந்த வீரர்களை வந்து சாதாரணமாக வாகனத்தில் போகிறது பாதுகாப்பாக இருக்காது, அவர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விமானத்தை அனுப்புங்க, விமானத்தில் அவங்களை அனுப்பி வைப்போன்னு நான் சொன்னேன். என்னுடைய சொல்லி ஏற்றுக்கப்படலை. இந்த வீரர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் பஸ்ஸில் அனுப்பிச்சாங்க. அந்த 40 வீரர்களும் வந்து உயிரிழந்துட்டாங்க. இப்படி ஆனதுக்கு நம்ம தான் காரணங்கிற தகவலை வந்து நான் வந்து ஒன்றிய பிரதமர் அவர்களுக்கு மோடி அவர்கள்ட்ட சொன்னேன். அப்போ மோடி அவர்கள் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு என்னை வந்து பேச விடாமல் தடுத்துட்டாரு. காரணம் அது 2019 தேர்தல் நேரம். அந்த தேர்தல் நேரத்தில் இந்த செய்தி வெளியானா அந்த பாரதிய ஜனதாவுடைய அரசியலுக்கு இது மிக பாதகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி மோடி அவர்கள் தடுத்துட்டாரு. அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுச்சு. ஆனால் 40 உயிர்கள் போனது தானே. இந்த 40 பேரை தாக்கியதை ஒரு பெரும் பிரச்சாரமாக வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதுவே வந்து 40 உயிர்கள் போனது அவர்களுக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரமாக பயன்படுத்திச்சோங்கிற சந்தேகம் ஒரு சிலருக்கு அப்பவும் வந்துச்சு, இப்போவும் வருது. காரணம் இப்போ நடந்த இந்த 26 உயிர்கள் பலி கொண்ட இடத்துக்கு அந்த பிரதமர் போகாமல் அவர் என்ன பண்ணுறாரு, உடனடியாக பீகாரில் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் போயிட்டு அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு பெரிய தாக்குதலுக்கும் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற கவலையும் வேதனையும் அரசியல் நோக்கர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வருது. இது நியாயம்தானே அப்படிங்கிற கேள்வி வருது. அதாவது இந்த உயிர்கள் வந்து தேர்தலுக்காக போக்கப்படுதுன்னு யாரும் குறை சொல்லலை. ஆனால் இப்படி போன உயிர்களுடைய அந்த தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நாளடைவில் இந்த மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருமா வராதாங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி வந்திருக்குது. அதனால் இப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கணும்னா அந்த காஷ்மீரில் ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படணும். அந்த 370 சிறப்பு அந்தஸ்தை நீக்கினது மூலியமாக அதானி அம்பானி போகிறவங்கெல்லாம் அங்கே நிறைய இடங்களை வாங்கி அவங்க வந்து அதை வந்து ஒரு வியாபாரமாக்குறதுக்கும் அவங்க அங்கே வந்து கட்டிடங்களை கட்டுறதுக்கும் அவங்க அனுபவிக்கிறதுக்கும் உள்ள சூழ்நிலையை உருவாக்குனது தானே அந்த மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தையும் வருத்தத்தையும் நெஞ்சில் ஆழமாக பதிச்சிருக்கு. அதுக்கு ஒரு தீர்வு கண்டு அந்த மக்களை ஒரு சமாதானப்படுத்தியோ அல்லது அந்த 370 நீக்கியதை திருப்பி மறுபடியும் அவர்களுக்கு வழங்கியோ ஏதாவது ஒரு தீர்வு ஏற்பதற்கான ஒரு அரசியல் தீர்வுக்கு வந்து இந்த அரசு முயல வேண்டும். அப்போ தான் இந்த நாடு அமைதியாக இருக்கும். இந்த காஷ்மீருடைய விலை என்னவோ அதை விட அதற்காக நம்ம செலவழிக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு செலவு அதிகமாக இருக்குங்கிற கவலை வந்து இன்றைக்கி நாட்டு மக்கள்கிட்டையும் பல அரசியல் நோக்கர்கள்ட்டையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த செய்தி எதுவாக இருக்குன்னா, இந்த போன்ற தாக்குதல்கள் இனி நம்ம நாட்டில் எந்த பகுதியிலையுமே நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய தண்டனை மிக கடுமையாக இருக்குங்கிற பய உணர்வை வந்து அந்த தீவிரவாதிகளுக்கு நம்ம உணர்த்துகிற வகையில் நம்மளுடைய நடவடிக்கை இருக்கணும். ஆனால் அதே சமயம் நாட்டில் வாழக்கூடிய மக்கள், இந்த நாட்டில் வாழ்கிற அந்த தலைமை மந்திரிகள் அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நம்பி நிச்சயமாக நாம் வந்து பயணிப்போங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய அளவில் அரசுடைய நடவடிக்கை இருக்கணும். இதில் மதச்சாயங்களை பூசி ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசப்பிதா காந்தி அவர்களை சுட்டப்ப ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அமைப்பை சேர்ந்த அந்த சுட்ட நபர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கையில் வந்து இஸ்மாயில் என்று பச்சை குத்திட்டு போயிட்டு அந்த காந்தியை சுட்டிருக்கிறாரு. அவர் என்ன நினச்சிருக்காரு, நம்ம சுட்டவுடனே நம்மளை தாக்கி நம்மளும் இறந்துருவோம், அப்போ நம்ம கையை பார்ப்பாங்க அதில் இஸ்மாயில்னு எழுதியிருக்கோம், அப்போ ஒரு முஸ்லீம் தான் காந்தியை சுட்டுட்டாருங்கிற செய்தி பரவி இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள்லாம் அடித்து தாக்கப்படுவாங்கன்னு அவர் திட்டம் போட்டு அதை செஞ்சுருக்கிறாரு. நல்ல வேலையை அதை கண்டுபிடிச்சி சுட்டவர் வந்து இஸ்மாயில் இல்லை, சுட்டவர் கோட்சே, இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர், இந்து மதத்தை சேர்ந்தவருங்கிற செய்தி வெளியானதுனால அன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டுச்சு. அந்த முஸ்லீம்கள் மேலே சுமத்தப்பட இருந்த அந்த பலியும் வந்து பலி ஆகாமல் இருந்துச்சுங்கிற ஒரு ஆறுதலான செய்தியை தான் இப்போ நம்ம அந்த கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதே போல் இப்போ வந்து இந்த தீவிரவாதிகள் வந்து அவன் எந்த மதமாக இருந்தாலும் அவர் செய்த இந்த முறை வந்து தவறானது. இஸ்லாமிய மதத்தில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு சாதாரண நிரபராதியான ஒரு உயிரை வந்து ஒருத்தர் கொன்னா ஒட்டுமொத்த உலகத்தையே கொன்ற குற்றவாளி ஆயிடுவான். அப்படிப்பட்ட எந்த விதமான தீங்கு இழைக்கக்கூடாதுங்கிறது தான் இஸ்லாமிய நம்பிக்கை.
அதனால் முழுமையான இஸ்லாமியனாக இருக்கிற முஸ்லீமாக இருக்கிற எவனும் இந்த போன்ற செயல்களை செய்ய மாட்டான். அந்த கூட்டத்தில் உள்ளவன் வந்து மதம் சார்ந்த ஆளாக இருக்க மாட்டான். இவன் ஒரு கொலைகார கூலிப்படையாக இருக்கிறான், இருக்க வேண்டும். இந்த கொலைகார கூலிப்படையை ஏவியது யார், எதற்காக ஏவினாருங்கிற அதை கண்டுபிடிச்சு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேணுங்கிற கேள்வி தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மட்டும் இல்லாமல் உலக மக்கள் எல்லார்ட்டையும் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி கூட இன்றைக்கி அந்த காஷ்மீருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இறந்தவர் குடும்பத்துக்கு ஆறுதல், காயமடைஞ்சவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது, எல்லா விஷயங்களையும் அவர் நேரடியாக வந்து ஈடுபட்டிருக்கிறாரு. அதனால் இந்த விஷயத்தில் நம்ம இந்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் முழுக்க ஒத்துழைக்க வேண்டியது இந்தியர்களாக நமக்கு கடமை. அதே சமயம் இது போன்ற இனிமேல் எதுவும் நடக்கக்கூடாதுங்கிற நம்மளோட எதிர்பார்ப்பும் நியாயமானது. அதற்கான நடவடிக்கைகளுக்கு நகல வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு தான் எல்லார்ட்டையும் இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகள், நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.